بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. வானம், பூமி, மனிதர்கள் என ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தனது கருணையால் மனிதனை படைத்தான். அவர்தான் முதல் மனிதர், முதல் இறை தூதர் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள். அல்லாஹ் மண்ணிலிருந்து அவர்களை உருவாக்கினான். வண்ணங்களும் மனங்களும் தன்மைகளும் இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து உருவாக்கினான். அதனால்தான் நம்மில் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் மலக்குகள் எல்லோரிடமும் கூறினான், நான் பூமியில் ஒரு கலைஃபா உருவாக்கப் போகின்றேன். அதற்கு மலக்குமார்கள் கேட்டார்கள், அவர்கள் அங்கே இரத்தம் சிந்துவார்களா? அதற்கு அல்லாஹ் கூறினான், நான் அறிந்ததை நீங்கள் அறியவில்லை. பின்னர் அல்லாஹ் ஆதமை உருவாக்கி அவருக்கு அறிவு கொடுத்தான். அவர் எல்லா பெயர்களையும் கற்றுக்கொண்டார். இது மனித அறிவின் ஆரம்பம். அல்லாஹ் கூறினான், மலக்குகளை ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள். அனைவரும் சஜிதா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் செய்யவில்லை. அவன் அகந்தையால் நிறைந்தவன். அவன் சொன்னான், நான் தீயிலிருந்து படைக்கப்பட்டவன், அவன் மண்ணிலே உருவாக்கப்பட்டவன், நான் அவனை விட மேலானவன் என்று கூறினான். அந்த அகந்தைதான் அவனை ஷைத்தான் ஆக்கியது. அல்லாஹ் ஆதமையும் அவரின் துணைவி ஹவ்வாவையும் சொர்க்கத்தில் வைத்திருந்தான். அவர்களிடம் கூறினான், எல்லா பழங்களையும் உண்ணுங்கள், ஆனால் அந்த ஒரு மரத்துக்கு அருகே போகாதீர்கள் என்றார். ஆனால் ஷைத்தான் அவர்களிடம் வந்தான், இந்த மரம் உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை தரும் என்று அவர்களிடம் ஆசை வார்த்தையை தூண்டினான். ஆதம் அலைஹிவஸல்லமும் அல்லாஹ் கூறியதை மறந்தார்கள். அவர் தடை செய்யப்பட்ட பழத்தை சுவைத்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அனுப்பினான். ஆனால் அல்லாஹ் அவர்களை மறக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு துஆவை கற்றுக் கொடுத்தான். யா ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா, நாங்கள் அநியாயம் செய்தோம். நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் அந்த துஆவால் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் மிகவும் கருணை மிக்கவன். ஆதம் அலைஹிவஸல்லம் மனிதர்களின் ஆரம்பம் மட்டுமல்ல, மன்னிப்பின், பொறுமையின், நம்பிக்கையின் ஆரம்பமும் கூட. நம் வாழ்க்கையிலும் தவறுகள் நடக்கும். ஆனால் நாம் திரும்பி போவது எங்கே? அல்லாஹ்விடமே திரும்பினால் நாமும் மன்னிக்கப்படுவோம். மனிதன் வீழ்கிறான், ஆனால் ஈமான் நம்மை மீண்டும் எழுப்பும். அல்லாஹ் நம்மையும் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களைப் போல தவறு செய்த பின் மன்னிப்பை தேடுபவர்களாக ஆக்குவானாக. நம்மையில் இணைந்து கொள்ள அன்னுஹா தாவா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.